கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரும் கூட அடிமை வாழ்த்துகிறேன். நாளே தெரிந்து கொண்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரிகளையும் சீர்படுத்துங்கள், அப்போது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன் என்று இந்த வேத பகுதியிலே எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான இந்த வார்த்தையாய் இருக்கிறது என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகிறது. அதனாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான், உங்கள் வழிகளையும் கிரிகளையும் சீர்படுத்தி கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர், அன்றாலே இருந்ததான இஸ்ரவேல்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தர் வெறுக்கிறதையும் கர்த்தர் விரும்பாததையெல்லாம் செய்து அருவருப்பான காரியங்களை செய்து கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாமும் கூட வாழ்கிற இந்த நாட்களிலே காலங்களிலே கர்த்தர் விரும்பாததெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறதெல்லாம் கர்த்தர் செய்ய சொல்லுகிறதை செய்யாமல் கர்த்தர் செய்ய சொல்லாததெல்லாம் செய்து நாம் அருவருக்க காரியங்களை செய்து கொண்டிருக்கிறபடினாலே கர்த்தர் என்றைக்கும் நம்மை பார்த்து அவர் சொல்லி கொண்டிருக்கிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரிகளையும் நீங்கள் சீர்படுத்தி கொள்ளுங்கள், ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்கள், கர்த்தர் விரும்புகிறபடி ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்கள், கர்த்தர் விரும்புகிறபடி சீர்படுத்தி கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் சீர்படுத்தி கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளுங்கள், உங்களை கிரிகளை சீர்படுத்தி கொள்ளுங்கள், உங்கள் நடவட பாவனங்களை நீங்கள் சீர்படுத்தி கொள்ளுங்கள், கர்த்தர் விரும்புகிறபடி கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறபடி கர்த்தர் விரும்புகிறபடி கர்த்தர் நினைக்கிறபடி கர்த்தர் எப்படி நமக்கு வாழ வழி சொல்லுகிறார்களோ, எப்படி வாழ கற்றுக் கொடுக்கிறாரோ, எப்படி நம்ம வாழ நினைக்கிறாரோ அதன்படி வாழ நம்ம வழிகளை நாம் சீர்படுத்தி கொள்ளணும், நம்ம வழிகளை சீர்படுத்தி கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற அருமையானவர்களே, அன்றைய இஸ்ரவேலர்களுக்கு சொன்னது போல இன்றைக்கு நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். நாம் வழிகளை சீர்படுத்துகிறவர்களாக, நம் குடும்பத்தை சீர்படுத்துகிறவர்களாக, நம்ம சிந்தனையை சீர்படுத்துகிறவர்களாக, நம் இருதயத்தை சீர்படுத்துகிறவர்களாக கர்த்தர் விரும்புகிறபடி கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறபடி நம் வழிகளை சீர்படுத்தி நாம் வாழ்கிற போது நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் சீர்படுத்துங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.